ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ கிரியேஷன். இன்றைக்கி நம்ம கிளாஸ் 36ல் ஸ்டெம் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இல்லை நான் யூடியூப் பார்த்தே கற்றுக்குறேன் அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டில் பேசிக் லெவல், அட்வான்ஸ் லெவல்னு கொடுத்துருப்பேன். நீங்கள் யூடியூப் பார்த்தே கற்றுக்கலாம். ஆனால் நீங்கள் எங்கிட்ட கிளாஸ் படிக்கணும் அப்படின்னா நான் உங்களுக்கு எல்லாமே ப்ரைவேட் வீடியோவாக தான் நான் கொடுப்பேன். ஓகேங்களா? 3D ஒர்க்கு, 5D ஒர்க்கு, நெட்லாம் அட்டாச் பண்ணுறது எல்லாமே டீட்டெயிலாக வந்துடும். எல்லாமே ப்ரைவேட் வீடியோவாக தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஸ்டெம் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு ஷேப் ட்ரா பண்ணுறேன். எஸ் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். அதில் எப்படி ஸ்டெம் ஸ்டிச் போடுறது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம ஆரி கிளாஸ் மட்டும் எடுக்கலைங்க. மெஹந்தி கிளாஸ், ப்ரூச்சஸ் கிளாஸ், ட்ரேசிங் அண்ட் ஸ்கெட்சிங் கிளாஸ், சில்க் த்ரெட் பேங்கிள் மேக்கிங் கிளாஸ், இந்த மாதிரி நிறைய கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா மெஹந்தி கிளாஸில் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸ் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி நம்ம போட்டிருக்கோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போ நான் எஸ் ட்ரா பண்ணியிருக்கேன். அந்த ஸ்டார்டிங்கில் நீங்கள் கீழேருந்து த்ரெட்டை மேலே எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு 3 பீடு போடணும், லோட் பண்ணிக்கணும். 3 பீட் லோட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கீழேருந்து மேலே த்ரெட் எடுத்திருப்போம் இல்லையா, இந்த எஸ் ஷேப் போது பார்த்திங்களா, அந்த இதில் ஸ்ட்ரெயிட்டாக இந்த 3 பீடையும் விட்டு ஸ்டிச் போட்டுக்கணும். அதுக்கு பக்கத்தில் ஒரு குட்டி லாக்கு, அந்த லாக்கை இப்போ பேக்கில் அப்படியே இழுக்கணும். பேக்கில் இழுக்கும் போது அந்த செகண்ட் பீடு இருக்கு இல்லையா, அந்த செகண்ட் பீடு கீழே பின் பண்ணிக்கணும். பின் பண்ணிவிட்டு ஒரு குட்டி லாக்கு, அதை அப்படியே முன்னாடி ஃப்ரண்ட்டில் இழுக்கணும். இழுக்கும் போது 3 பீடு போடணும். 3 பீட் போட்டு இப்போ நம்ம ட்ரா பண்ணியிருக்க ஷேப் எப்படி போகுதோ அந்த ஷேப்லேயே குத்திட்டு இன்னொரு ஸ்டிச் போட்டு எடுத்துகிட்டு மறுபடியும் பேக்கில் குத்தும் போது செகண்ட் பீடில் ஸ்டிச் போடணும். 2 ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஃப்ரண்ட்டில் இழுக்கணும். ஃப்ரண்ட்டில் இழுத்துட்டு 3 பீட் போட்டு மறுபடியும் அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்டிச் போடணும். இப்போ எஸ் வளைவாக இருக்கு இல்லையா, அந்த வளைவுலேயே பீட்ஸ் போட்டு பின் பண்ணி எடுக்கணும். இது குட்டி ஸ்டிச்சு. இப்போ மறுபடியும் 3 பீட் போடணும். ஸ்டெம் ஸ்டிச் பொறுத்த வரைக்கும் 3 பீடு மட்டும் போட்டிங்கனாவே போதும். இந்த ஸ்டெம் ஸ்டிச் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு இதுக்கு கீழே இன்னொரு பீடு வந்திருக்கணும். அடுக்கடுக்காக வந்த மாதிரி இருக்கணும். இப்போ மறுபடியும் 3 பீட் போட்டுட்டு இந்த வளைவு வந்துடும். அந்த வளைவுலேயே 3 பீட் போட்டு திருப்பினிங்கனாவே கரெக்டாக இருக்கும். இப்போ மறுபடியும் 3 பீட் போட்டு அந்த இன்னொரு லாக் போடுறோம் பாருங்கள், அந்த லாக் எதில் போடணும்னா நம்ம ட்ரா பண்ணியிருக்க வாக்கிலே அந்த தையலை போடணும். இப்போ மறுபடியும் மேலே ஒரு லாக்கு, மறுபடியும் 3 பீட் போட்டு மறுபடியும் கீழே இழுத்துக்கணும். போட்டு இப்போ எதில் பின் பண்ணணும், அந்த எஸ்ஸோட ஷேப் போகுது இல்லையா, நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுலேயே பின் பண்ணி மேலே ஒரு லாக் போடணும். இப்போ மறுபடியும் கீழே 3 பீடு. இப்போ இந்த மேலே இருக்க வளைவு எப்படி போடுறது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த கீழே ஒரு ஸ்ட்ரெயிட்டாக போகுது இல்லையா, அது நம்ம லைன்ஸ் போடுற மாதிரியே தான் இந்த 3 பீடாக வச்சு அப்படியே போட்டுகிட்டே வரணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. இப்போ ஒரு பின் பண்ணுறோம், அதுக்கு மேலே அந்த செகண்ட் பீடுக்கு நேராக ஒரு பின் பண்ணுறோம், அதுக்கு பக்கத்தில் ஒரு குட்டி லாக் மாதிரி போட்டு 3 பீட் போடுறோம். ஓகேவா? நான் இது வரைக்குமே போட்டுடுறேன். இப்போ இந்த வளைவு எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். மேலே எப்படி வளைவு பெண்ட் பண்ணமோ அதே மாதிரி தான் கீழேயும் பெண்ட் பண்ணி கொண்டு வரணும். 3 பீட் போட்டுட்டு ஒரு குட்டி லாக்கு மேலே இழுத்து அந்த செகண்ட் பீடுக்கு நேராக லாக் போட்டு மறுபடியும் 3 பீடு முன்னாடி ஃப்ரண்ட்டில் இழுத்து தான் மறுபடியும் 3 பீட் போடணும். இப்போ நம்ம அந்த ட்ரா பண்ணியிருக்கிறதுலே குத்தி எடுக்கணும். அப்போ தான் அந்த வளைவு கரெக்டாக வரும். மறுபடியும் 3 பீடு நம்ம ட்ராயிங் பண்ணதுலேயே ஸ்டிச் போட்டு எடுக்கணும். மறுபடியும் மேலே போகும்போது அந்த செகண்ட் பீடுக்கு நேராக போட்டு மறுபடியும் கீழே இழுத்து அதுக்கப்புறம் தான் 3 பீடு போடணும். உங்களுக்கு நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், இல்லைனா மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன். இப்போ லாஸ்ட்டாக எண்டிங்கில் பார்த்திங்கன்னா
3 பீட் போட்டே முடிச்சிடணும். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நீங்கள் யூடியூப் பார்த்தே கற்றுக்கிறேன் அப்படின்னாலுமே நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆனால் இம்பார்ட்டண்டான வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா ப்ரைவேட்டாக தான் வரும். நீங்கள் என் கிளாஸில் ஜாயின் பண்ணுனா மட்டும்தான் உங்களுக்கு அந்த வீடியோ வந்து நான் ப்ரைவேட்டாக சென்ட் பண்ணுவேன். மற்றபடி ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்டில் கூட கேளுங்க. லாஸ்ட்டாகவும் 3 பீடு போட்டு நாட் போட்டு முடிச்சிருங்க. நாட் போடும்போது எப்பயுமே 2 நாட் போட்டுக்கோங்க. ஒரு நாட் வந்து லூஸாக இருந்தாலுமே இன்னொரு நாட் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைனா எல்லாமே உருவிட்டு வந்துடும். 3 பீடு போட்டு அது ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே இறங்குன மாதிரி இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஸ்டெம் ஸ்டிச் வந்து ஃபினிஷிங்காக இருக்கும். ஸ்டெம் ஸ்டிச்சில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் ஷேப் எப்படி போடுறது அப்படின்னு இப்போ நான் சொல்லி கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லைன் ஒன்று போட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நீங்கள் என்னோடய ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா லைன்ஸு அதுக்கப்புறம் இந்த எஸ் ஷேப் போட்டு அனுப்புங்க. அதுக்கப்புறம் ஒரு டிசைன் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். அந்த டிசைனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கொடி டிசைன் எடுத்துக்கோங்க. 15 சென்டிமீட்டரில் டிசைன் பண்ணணும். அதுக்கு வந்து நீங்கள் ஏதோ ஒரு கொடி டிசைன் 15 சென்டிமீட்டரில் செலக்ட் பண்ணி எனக்கு போட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் கேளுங்க. நீங்கள் யூடியூப் பார்த்தே கற்றுக்கிறேன் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்களும் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம ஆரி கிளாஸ் மட்டும் எடுக்கல, மெஹந்தி கிளாஸ், ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸ் இந்த மாதிரி நிறைய கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். நீங்கள் எதாவது கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ.